அண்மை செய்தி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ள நிலையில் தலைமை அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், கள நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது? அதிமுக ஏற்கனவே பிளவுபட்டிருக்கிறது. என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில்? தனலட்சுமி வணக்கம். அதிமுக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. குறிப்பாக 2017, அதுக்கப்புறம் 2021, அதேபோல் 2026 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு பகுதியினர் தோல்விக்கான என்ன காரணம் என்பது குறித்து ஆராய வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இந்த ஆலோசனையில் பொறுத்த வரைக்குமே தனக்கான ஆதரவு எவ்வளவு இருக்கிறது, என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இங்கு வரக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கான அழைப்பு என்பது நேற்றைய தினத்தில் விடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது எம்ஜிஆர் மாளிகையில் மேலே இருக்கக்கூடிய அந்த கூட்டரங்கில் தற்பொழுது அந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மேலே செல்லக்கூடிய எந்த நிர்வாகிகளுக்குமே அந்த தொலைபேசி உள்ளிட்டவைகளுக்கான அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுடனான இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதிரணியாக இருக்கக்கூடிய எஸ்பி வேல்மணி தலைமையில் இயங்கக்கூடிய அந்த அணியினர் சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை எவ்வாறு முறியடிப்பது என்பதெல்லாம் குறித்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரும் மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். தோல்வி கண்ட இயக்கம்தான் அதிமுக. ஆனால் அது மீண்டும் பீனிக்ஸ் பறவையாக மேலே எழும்பக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு இயக்கமாக அதிமுக விளங்குகிறது. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்பது தோல்வி என்பது ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் அதிலிருந்து மேலே வர வேண்டுமே தவிர்த்து தனக்கு வாழ்வளித்த ஒரு இயக்கத்தை முதுகில் குத்துவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்பதை அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் பிரிந்து சென்றவர்கள் மனம் திருந்தி வந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். ஏற்கனவே அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அந்த பட்டியல் அவர்கள் கையொப்பமிட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தொடர வேண்டும், அவருக்கான ஆதரவு எவ்வளவு இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து மாவட்டம் தோறும் நிர்வாகிகளிடம் கையெழுத்து வாங்கக்கூடிய அந்த பணிகள் என்பது நேற்றைய தினத்தில் நடைபெற்றது. குறிப்பாக திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார் போன்றவர்களெல்லாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த அழைப்பு விடுக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஏற்கனவே எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்கும் பொழுது 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எங்களுடன் தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 2017 ஒரு நிகழ்வை சந்தித்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக மீண்டும் ஒரு சூழ்நிலையை அதிமுக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த இக்கட்டான சூழ்நிலையை எப்படி கடக்கப் போகிறார், என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அந்த பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்றால் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போன்றவர்களெல்லாம் செய்திகளின் வாயிலாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது 5இல் 1 பகுதி என்பது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் நினைத்தால் பொதுக்குழுவை கூட்டலாம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சிறப்பு பொதுக்குழுவை அவர் எவ்வாறு முறியடிக்கப் போகிறார், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எப்படி தன்னை நிலைநிறுத்தப் போகிறார் என்பதையெல்லாம் வரக்கூடிய நாட்கள் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் இங்கு வரக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் இங்கு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தான் தங்களுடைய பொதுச் செயலாளர், அவர்தான் எங்களுடைய பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் வருகை என்பதும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய இந்த சூழல் என்பது எப்படி மாறப்போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தனலட்சுமி.
ராஜேஷ், தற்பொழுது எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து இந்த கையெழுத்து முயற்சி எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழலில் அவர்களின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள். அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் என்னவாக இருக்கிறது? அல்லது எடப்பாடி பழனிசாமி தரப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த சூழலில் அதனை நடத்தக்கூடாது என்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னலாம் இருக்கிறது? அது குறித்து விவரிங்க. இல்லை, குறிப்பாக அதிமுகவினுடைய இந்த சட்ட விதிகளை பொறுத்த வரைக்குமே 1/5 பகுதி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் நினைத்தால் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதுதான் அதிமுகவினுடைய சட்ட விதியாக இருக்கிறது. ஏனென்றால் சசிகலா அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சிறை செல்லும் பொழுது அவர் பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் படைத்தவராக இருந்த போதிலும் சசிகலா சிறை சென்ற போது பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் பொதுக்குழு என்பது கூட்டப்பட்டு சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். இது அதிமுகவினுடைய சட்ட விதி. அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 1/5 பகுதியினர் பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தால் நிச்சயமாக அதற்கான கூட்டுவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது அதிமுகவினுடைய சட்ட விதிகளை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் எல்லாம் வல்ல சட்ட விதிகளாக இருந்தாலும் கூட அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவர் நிச்சயமாக சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அனைத்து அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பிரிவினருக்கும் அந்த 1/5 பகுதியினர் இணைத்தால் அவர்களுக்குமான அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அணியினர் எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்துகிறார்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று. ஆனால் முடிவு என்பது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அவர் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்திலும் நாங்கள் முறையிடுவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே தற்போது வரைக்கும் பொதுக்குழு கூட்ட வேண்டிய தேவை என்பது இல்லை என்பதை அவர்கள் ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் அவர்கள் அந்த பதிவினை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக 2 செயற்குழு கூட்டம், 1 பொதுக்குழு கூட்டம் மட்டுமே அதிமுகவில் இருந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுதுக்கு பொதுக்குழு கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் என்பது எழவில்லை. அதனால் பொதுக்குழு கூட்ட வேண்டிய தேவை என்பது இல்லை. தற்போது சபாநாயகர் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை அவர் தெள்ள தெளிவாக நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகுதான் அந்த செய்தியாளர் சந்திப்பை அவர் நடத்தியிருந்தார். ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அந்த வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.